யாழ்ப்பாணத்தில் சாதி பார்க்குற கோயில்கள் இன்னும் இருந்தபடி தான் இருக்கு. எனக்கு அன்பார்ந்த தமிழ் சொன்னால வணக்கம். யாழ்ப்பாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில் வழிய சாதி பார்க்கறது வந்து இன்னும் வழக்கத்திலான் இருக்கு. அப்ப நீங்க நினைக்கலாம் உங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். யாழ்ப்பாணத்தில் வந்து அநேகம் கல்யாணம் பண்ணிக்கான சாதி பார்ப்பாங்க, மற்ற இடங்கள் எல்லாம் அநேகம் சாதியை தூக்கி கொண்டு யாரும் விரையில்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நானும் அப்படி நினைச்சு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். என் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஒரு பகிர்ந்து கொள்றேன். இது வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பிரபலமான அம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த அம்மன் கோயில் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனா ஒன்றை சொல்லலாம். இந்த அம்மன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவதாரங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த குறிப்பிட்ட அம்மனுக்குரிய அவதாரத்துக்கான கோயில் வந்து இலங்கையிலேயே வந்து ரெண்டு கோயிலான் இருக்கு. ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கு, இன்னொன்று வந்து வேறொரு இடத்துல இருக்கு. அந்த இடம் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் சமய பாடத்தில் படிச்ச ஒரு விஷயம். விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த கோயில் இந்த அம்மன்ல வந்து சரியான பக்தி இருந்தது. அதில் வந்து இந்த கோயிலுக்கு தொண்டு செய்யணும்னு சரியான ஆசை. அப்ப நான் என்ன செஞ்சேன்டா, போய் அந்த தொண்டர் சபையில சேரணும்ன்ற நோக்கத்துல போய் அந்த நிர்வாகத்தோட கதைச்சேன். இப்படி நான் தொண்டர் சபையில சேரலாமாண்டு உடனே அவையில கேட்டுச்சுமா, தம்பி எங்க இருந்து வாரீங்கள், அப்பா அம்மா என்ன செய்யணும், அப்பா அம்மா சொந்த ஊர் என்ன சொல்லி கேட்டுச்சு. எனக்கு அப்ப விளங்கல ஏன் இந்த தகவல் எல்லாம் கேட்கணுமாண்டு. பிறகுதான் அவர் சொன்னார், அந்த குறிப்பிட்ட நிர்வாகத்தில் இருந்தவர் சொன்னார், தம்பி இங்க ஒரு வழக்கம் இருக்கு, இங்க வந்து எங்களுடைய ஆக்கள் மட்டும்தான் இந்த தொண்டர் சபைகள் இருக்கலாம், மற்ற ஆக்களை நாங்கள் எடுக்க மாட்டோம். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி போயிட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கும் எனக்குமான பந்தம் வந்து இன்றைக்கு நேற்று இல்லை. அதாவது எனக்கு 4 வயசுல இருந்து அந்த கோயிலோட ஒரு பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, சமயபாட எக்ஸாம் வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் போய் அந்த சமயபாட எக்ஸாம் எழுதி நான் பரிசு பெறுறதே எனக்கு ஒரு இதா இருந்தது. எனக்கு சரியான இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த கோயிலில் வரலாறு, அதாவது ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கோயில் வரலாறுலாம் கேள்வியில வரும். அப்ப அந்த கோயிலில் வரலாறு படிச்சு எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அந்த கோயிலில். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா சைவபாடம் நான் வந்து ஹிந்துவிசமா ஃபாலோ பண்ணதால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடும் ஒரு நாட்டமோடு இருந்தபடியே இருந்தது இதுல அந்த கோயில்ல. அப்ப இவர் இப்படி சொன்னோன்னா எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி போயிட்டு என்னடா இது கடைசியில் இப்படியா முடிஞ்சது பாத்தீங்களா. கடைசியா ஒரு கோயிலுக்கு நல்ல செய்ய போறோம். இந்த காலத்துல வந்து இளைஞர்கள் வந்து முன் வந்து தொண்டு செய்ய போறன்றது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே, வரவேற்கத்தக்க விஷயம் தானே. அதை இல்ல எங்க ஆக்கள்லாம் இதுல இருக்கணும், நீங்க வேணாம் எடுக்கலான்னு சொல்றது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் தானே. அப்பதான் நான் யோசிச்சேன், நாட இப்படி ஒரு கோயிலுக்கு நான் போகணுமா, இப்படி ஒரு சாமியை நான் கும்பிடணுமான கேள்வி அப்பதான் எனக்கு வந்தது. ஏனண்டா சமத்துவம் இல்லாத இடத்துல என்னட்டு சாமி இருக்கு, அப்படி இருந்தாலும் சாமியே இல்லை. அப்ப சமத்துவம் இல்லாத இடத்துல சாமி இருக்காது. இதை புரிஞ்சு கொள்ள அறிவு, அது அறிவே இல்லை, அது முட்டாள்தனம். அப்ப உங்களை ஒரு சில நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கிறான். யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு சில கோயில் இப்படி நடக்கின்ற போல எல்லா கோயிலையும் நாங்கள் குற்றம் சொல்லலாமா உண்டு. அதுக்காக தான் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு சில கோயில் வழியாண்டு நான் இதையும் நான் பொய்யா சொல்ல மாட்டேன், எதையும் ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்க மாட்டேன். என்னோட ப்ரூஃப்கள் இருக்கு. இந்த கோயில பேரை கூட என்னால் சொல்லியிருக்க முடியும். நானே சொல்லிடுறேன், அநேகமான மக்கள் நம்பிக்கையை நாங்கள் பாலாக்கிட கூட அந்த கதை நான் சொல்ல ஆகிட்டான். என்னுடைய இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எங்கள் நாட்டு 1979ஆம் ஆண்டு ஜனநாயக சோசலிச குடியரசின் படி வந்து பார்த்தீங்கன்னா 10 தொடக்கம் 14வது உறுப்பினர் வேற ஒரு மனிதன் அடிப்படை உரிமையை பற்றி எடுத்து சொல்லுது. அதுல அந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14(1)A, அதாவது உறுப்புரிமை 14(1)A வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அடிப்படை கருத்து சுதந்திரத்தை பற்றி எடுத்து சொல்லுது. அப்ப இந்த நாட்டுக்கு சரியோ வரி கட்டுற ஒரு அடிப்படை குடிமகனா இந்த உரிமையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்திட்டத்துல ஒரு 2 இனத்துக்கு எதிராக பிரச்சனை தூண்டுற மாதிரியோ, மதத்துக்கு எதிராகவோ, சாதிக்கு எதிராக பிரச்சனை தூண்டுற மாதிரி கதைச்சாலோ, ஒரு ஆளோட பேரை சொல்லியோ அதாவது வெறுப்பு பேச்சொண்ட நாங்கள் வெளியிட்டாலோ தான் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இதெல்லாம் இல்லாம நான் என்னுடைய கருத்தை சமூக வலைதளத்துல பதிவிடுறது வந்து ஒரு அடிப்படை கருத்துரிமை தான் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால தீர்க்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. சரியோ, அப்ப அதே மக்கள் இதை பாக்குற மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிக்கொண்டு ரைட்டோ இன்னொரு வீடியோ பதிவு நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். அண்டில் டாடா பாய், see you from உங்கள் சரண் மகிமன்.